செபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் கூட சுவாமி, நாங்க இந்த நாளில டியூஸ்டே அன்னைக்கு கூடி வர எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துக்கிறோம். வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியா எங்களுக்கு கெஞ்சுகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு இன்றைய நாளில் பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படியா நோக்கி பார்க்கணும். தெற்கின் ஏசாயா மூலமாக எவ்வளவோ விஷயங்களை எவ்வளவு நாட்களுக்கு முன்பாகவே தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறீர். இதையெல்லாம் விளங்கி கொள்ள, இந்த முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கும் நீர் ஒரு வாய்ப்பை கட்டளையிட்டிருக்கிறீர். தாப்பனே, அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிற பிதாவே, ஆமென், ஆமென். வெல்கம் எவ்ரிவன் ஃபார் திஸ் ஸ்டடி. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாளிலும் நம்ம ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருந்தோம். ஏசாயா 30ஆம் அதிகாரத்திலே ஒரு 10 வசனங்களை பார்த்தோம் என்று யோசிக்கிறேன். 10 வசனங்களை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம இன்றைய நாளில அந்த அதிகாரத்தை பார்ப்போம். இதுல முக்கியமா இந்த அதிகாரத்தை குறித்து என்ன வாசிச்சோம்னா, the folly of trusting Egypt and the futility of trusting Egypt. இதுதான் இந்த அதிகாரத்தின் தலைப்பாகவே நாம் பார்த்தோம். எகிப்தை எகிப்தின் மேல் நம்பிக்கை வைத்தது முட்டாள்தனம் என்பதும், அந்த எகிப்தை நம்பினதினால் ஏற்பட்ட தவறான காரியங்கள் அல்லது நம்பிக்கையற்ற, எதிர்பார்க்க முடிவு இல்லாத ஒரு காரியங்கள், இதைத்தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். The folly and the futility of trusting Egypt. இப்ப நம்ம 8ஆம் வருஷத்துக்கு வருவோம். ஆனா ஒரு பேக்ரவுண்டு திரும்ப ஒரு தடவை அப்படியே சும்மா பார்த்து யோசிச்சு கொள்ளலாம். இந்த அதிகாரம் எழுதப்படும் போது எசேக்கியா ராஜாவா இருந்தாரு. அவருடைய காலத்துலதான் இது நடந்தது. ஏசாயா ஒரு ப்ரீ எக்ஸைலிக் ப்ராஃபட்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால அந்த சிறைப்பட்டு போவதற்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். அதனால முக்கியமான எதிரியா யார் இருந்தாங்கன்னா அசீரியர்கள். இந்த அசீரியர்களை குறித்து இஸ்ரவேலர்களுக்கு மிகுந்த பயம். ஏன்னு சொன்னா அவங்க இடத்துல அவங்க ஒரு கொடூரமான ஜனங்கள். அவங்க நிறைய போர்க்கலன்களை வைத்திருக்கிறார்கள். நிறைய அவங்களுக்கு வலிமை உள்ள மக்கள் இருக்காங்கிறதுனால அவர்களை கண்டு அதிக பயம். இதனால ஆகாஷ் ராஜா, எசேக்கியா ராஜாவுக்கு முன்பாக ஆகாஷ் ராஜா இருந்தாரு. அவர் ஒரு ஒரு ராஜாவுங்கிற இதற்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதனை போல அவர் நடந்து கொள்வார். அது மாத்திரம் அல்ல, அந்த விக்கிரகங்களை எல்லாம், அந்நிய விக்கிரகங்களை எல்லாம் முக்கியப்படுத்தி மேடைகளை கட்டி அசீரியர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்றே அவர் பல காரியங்களை செய்து கொண்டு வந்தார். அது மாத்திரம் அல்ல, அசீரியர்களுக்கு அவர் கப்பம் கட்டி கொண்டு வந்தார். இதுதான் நிலைமை. அதற்கு பின்பாக வந்த எசேக்கியா இந்த காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். தேசம் முழுவதும் இருந்த அனைத்து விக்கிரகங்கள், மேடைகள், கோவில்கள், இவைகளை எல்லாம் இடித்து தகர்த்து மூடி இருந்த ஆலயத்தை திறந்து, ஆகாஷ் காலத்துல எருசலேம் ஆலயம் மூடி வைக்கப்பட்டது. அதில் உள்ளவைகளை எல்லாம் எடுத்து படிமூட்டு பாத்திரங்களை எல்லாம் கொண்டு போய் அசிரியர்களுக்கு கொடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம். ஆனா அதையெல்லாம் திறந்து
திரும்பவும் பலிகளையும் பண்டிகைகளையும் கொண்டாடும்படியாக செய்து தேசத்துக்கும் அநேக நன்மைகளை செய்து செய்த ராஜாவாக எசேக்கியா இருந்தார். நல்ல அவருடைய அந்த கோட்டை சுவரெல்லாம் நல்லா ஃபார்ட்டிஃபை பண்ணி ரொம்ப நிறைய ஒரு தூர தரிசனத்தோடு காரியங்களை செய்து கொண்டு வந்தார். ஆனா எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் கர்த்தரை நம்பாம தன் பலத்திலேயோ தன்னுடைய காரியங்களையோ எண்ணி கொண்டிருந்தாலோ இல்ல கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தாலும் கூட ஒரு சூழ்நிலையில பயத்துக்கு இடம் கொடுத்து அவநம்பிக்கைக்கு இடம் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த எசேக்கியா எவ்வளவு நல்ல ராஜா அசீரியர் முன்பாக தன்னை விற்று போட்டார், மடங்கி போனார். என்ன செய்தார்னா, அவர்கள் முன்பாக போய் தன்னை தாழ்த்தி முட்டியிட்டு தன்னுடைய ராஜ்யத்தின் இதுக்கு கப்பம் கட்டுவதற்கு அவங்க அப்பா மாதிரியே அதற்கு திரும்பவும் அதுக்கு ஒத்துக்கொண்டு இப்படி இன்னும் அவருக்கு இன்னும் பொண்ணு வெள்ளி எல்லாம் இந்த மாதிரி அவர் நிறைய கொண்டு போய் கொடுத்து இந்த இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை அவர் செய்ததை பார்க்கிறோம். திரும்பவும் அவர்களோடு ஒப்பந்தம் வைத்து கொண்ட சூழ்நிலையிலும் அசீரியர்கள் எப்பொழுதுமே நம்பத்தகுந்தவர்கள் அல்ல. வாய்ப்பு கிடைச்சா ஆக்கிரமிப்பார்கள் என்று அறிந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வடபகுதிக்கு அசிரியர்கள் தாக்குகிறார்கள் என்று தெரிந்த உடனே இங்கே எசேக்கியாவுக்கு அதிக பயம் வந்துவிட்டது. அந்த சூழ்நிலையில தான் இந்த காரியங்களை எழுதுறாங்க. அப்போ இந்த இதுல என்ன நம்ம பார்க்கிறோம்னா, எகிப்துக்கு போகாதீங்கன்னு சொன்ன போது இவர்கள் எகிப்துக்கு உதவி கேட்க போனார்கள். இதுதான் இவர்களுடைய தவறு, முக்கியமான தவறு. இப்போ 8ஆம் வசனத்துல போய் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா அந்த யூத ஜனங்களுக்கும் அந்த ராஜாவுக்குமே எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இருந்ததுன்னு சொன்னா, they were not ready to hear any message from God. அவர் சொல்லுகிறதை நம்புவதற்கு அவர்கள் ஆயத்தமாகவே இல்லை. அவங்களுக்கு இந்த மெசேஜே தேவையில்லை, அந்த மெசேஜே வேண்டாம் அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூடிய விதத்துல இருந்தார்கள். அதனாலதான் அவர் என்ன செஞ்சாருன்னா, கர்த்தர் ஏசாயா மூலமாக சொன்ன காரியம் பிற்காலத்துக்கும் ஜெனரேஷன்ஸ்க்கும் இந்த காரியம் தெரிஞ்சிருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இவர்கள் எப்படி கர்த்தரையே ரிஜெக்ட் பண்ணாங்க, எப்படி ஒரு முரட்டாட்டமான மக்களா இருந்தாங்கன்றது தெரியணுங்கிறதுக்காக இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரராக இருக்கிறார்கள். இவர்களை குறித்து கர்த்தர் சொல்ற காரியம் பாருங்க, அவங்க பொய் பேசுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரர்கள். இவர்கள் எப்படி இன்னும் எப்படி கலகமுட்டுகிற ஜனங்கள். அது மாத்திரம் அல்ல, அவங்க தரிசனக்காரரை தரிசனம் காண வேண்டாம், ஞானதிஷ்டிக்காரரை யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டிங்க. அவர்களே சொல்றாங்க, நீங்க பாக்குற காரியம் எல்லாம் எங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க உண்மையா எங்களுக்கு சொல்லாதபடி எங்களுக்கு காதுகளுக்கு பிரியமானதைகளை சொல்லுங்கள் என்று அவ்வளவு துணிகரமான ஒரு ஜனங்களாய் தீர்க்க தரிசனக்காரங்களையும் அறிவுரைக்கிற மக்களையும் அவர்கள் இல்ட்ரீட் பண்ணதை நாம பார்க்கிறோம். இது நிமித்தமாக தான் கர்த்தர் அவர்களுக்கு தண்டனையை அனுப்புகிறார். அவங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லப்படுறது பிடிக்குது, ஆனா ஆண்டவர் சொல்றத கேட்கறதுக்கு பிடிக்கல.
இது கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாதிரிதான் இருக்கு இல்லையா? கிறிஸ்தவர்களாய் சபைக்கு செல்லுகிற மக்களாய் நாம் இருக்க விரும்புகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி வாழ்வதற்கு நமக்கு சில காரியங்களில கடினமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் அன்றைய அவர்களுடைய நிலைமையும் கூட. இதேதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது கடைசி நாட்கள்ல இவ்விதமாய் தான் இருக்கும்னு சொல்லி அவர் சொல்றத நாம பார்க்கிறோம். அதாவது அவர்கள் ரெண்டு தவறுகள் செய்கிறார்கள். ஒன்று, கர்த்தருடைய வேதத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களையும் சொல்ல வேண்டாம் என்று தடுக்கிற மக்களாய் இருக்கிறார்கள் சொல்லி தீமோத்தேயுக்கு இக்காலத்திலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இப்ப 11 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் வழியை விட்டு பாதையினின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார். ஏன் நாங்க பார்க்கவே விரும்பல, கர்த்தரை பற்றி பேச விரும்பல, கர்த்தரை பற்றி கேட்க, அப்பனா அவங்க ஜெப வாழ்க்கை இருக்குமா? அவர்களுக்கு ஆராதனைகள் இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் வாழ விரும்புகிறார்கள். அவங்கள்ட்ட போய் ஏதாவது நம்ம சொல்ல போனா அதை அவர்கள் விரும்புவதில்லை. நீங்க எதை சொல்லாதீங்க, எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க காரியங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிறவர்களா இருக்கிறாங்க. நாம வாசிச்சிருக்கோம், மர்லின் மன்றோன்ற ஒரு பெரிய நடிகை. அதெல்லாம் அந்த காலம். அதே போலதான் இன்றைக்கு சபையிலேயுமே அப்படிதான் இருக்காங்க. அன்றைக்கு அந்த நடிகைக்கு போய் நற்செய்தி சொல்லும் போதும் அவங்க அப்படிதான் சொன்னாங்க போல. இதையெல்லாம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு மனசு இல்லாதபடினால, நீங்க போயிட்டு அப்புறம் எனக்கு இன்னொரு நாள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அதுக்குள்ள அவங்க அந்த லேடியால தன்னுடைய பாவ நிலைமைய அவளாலேயே சகிக்க முடியாம, அந்த குற்ற மனசாட்சியை தாங்க முடியாம தற்கொலை செய்து கொண்டாள் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. அந்த வசனத்தை கேட்கறதுக்கு மிக கடினமாய் இருக்குது. அவங்க வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்த்த சுவரில் விழப்பிதுங்கி நிற்கிறதற்கும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவங்க முடிவு எப்படி இருக்குமா? அந்த உயர சுவர்ல ஏறி நிற்கும் போது திடீர்னு அந்த சுவரே இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும், எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ், சடனா நேரிடக்கூடிய, சடுதியில் நேரிடக்கூடிய முடிவுகள் அவ்விதமாய் ஏற்படும் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது. நாம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் சுத்தி சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி சடுதியில வரக்கூடிய ஆபத்துகள், சடுதியில் நேரிடக்கூடிய திடுக்கிடும் சம்பவங்கள், விபத்துகள், இதெல்லாம் எதை குறிக்குது, என்ன எச்சரிப்புகளை தருதுன்னு சொல்லி நாம பார்க்கணும். இதோ அப்படியே மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு போகிறதுக்கு அல்ல. ஏன்னா அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனா நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு தீர்க்கர்கள் அந்த மாதிரி நியாய பிரசங்கிமார்கள் இவர்களாலதான் சரியானதை சொல்லி கொடுக்க முடிஞ்சது. ஆனா இன்றைக்கு நம்ம கையிலேயே எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். நாமும் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம், நாமும் அறிந்தவர்களாயும் இருக்கிறோம். ஆகவே நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். 14ஆம் வசனத்துல அவர்களை அவர் தப்ப விடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். கர்த்தர் தன்னுடைய கரத்தை ஒங்கிட்டாருன்னா தப்பிக்கவே முடியாது. அவர் கையில விழுவது பயங்கரமாய் இருக்கும். அடுப்பிலே நெருப்பெடுகிறதற்கும் குளத்திலே தண்ணீர் முழுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போகும். அந்த மாதிரி சில்லு சில்லு சில்லுன்னு நொறுக்கி போன மாதிரி தூள் தூளாய் போகிற அளவுக்கு நொறுக்கிடுவார் என்று சொல்லி அவர் ஒரு
இமேஜினரியா ஒரு 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 பிக்சரை நமக்கு கொடுத்து தீர்க்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஸோ இது இன்னைக்கு கூட சபையில இந்த நிலைமை இருக்கு இல்லையா? அதாவது பிரசங்கிமார்கள் எதை பேசணும்னா கடிந்து பேசுகிறதை யாருமே விரும்புறதில்லை. பிரசங்கிமார்கள் ஆசீர்வாதத்தை சொல்ல, பிரசங்கிமார்கள் அவர்களுக்கு நம்பிக்கையூற்ற செய்திகளை மாத்திரம் சொல்லிட்டு இருந்தா அவர்களுக்கு பிடிக்குது. ஆனா இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னா கடைசி காலமா இருக்கு. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. அப்ப இன்றைக்கு இருந்து வரக்கூடிய ஆவியானவர் மூலமா வரக்கூடிய செய்தி எல்லாமே எச்சரிப்புகளாகவும் அறிவுறுத்தலாகவும் தான் இருக்கும். ஆனா மக்கள் விரும்புகிறது ஒரு ஆறுதலின் செய்தி, ஒரு உற்சாகத்தின் செய்தி, நம்பிக்கை ஊட்டுகிற செய்தி. இதைத்தான் அவங்க விரும்புறாங்க. ஆல்மோஸ்ட் அதே மனப்பக்குவத்தை அன்றைக்கு இருந்த மனப்பக்குவத்துல தான் இன்றைக்கு இருக்காங்க. ஆனா பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்கன்றத உணர்ந்து கொள்ளணும். ஏன் சொன்னா கர்த்தர் சொல்றாரு, நொறுக்கி போடுவேன் என்று அவர் சொல்றார். அவர் தன்னுடைய சொந்த ஜனமாகிய யூத மக்களையே அந்த யூதேயா தேசத்தார அவ்வளவு நேசித்து தன் தேசம் என்று சொன்னவர்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். அவரை எதிர்க்கிற யாருக்கும் இதே முடிவுதான் என்று நாம் வாசிக்கிறோம். இவ்வளவு சொன்ன பிறகு இந்த 15ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் எப்பவுமே இரக்கமுள்ள தேவன். அவருடைய ஒரு பகுதி உண்மையான நியாய தீர்ப்பை செய்யணும்னு சொல்ல நீதி இருந்தாலும் அடுத்த பக்கத்திலேயே அவருக்கு என்ன இருக்குன்னா இரக்கம் இருக்கு. இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க வெயிட் பண்ணணும். நீங்க அவசரமா இப்பவே எனக்கு முடிவு வேணும்னு சொல்லிட்டு இப்பவே நான் தப்பிச்சுக்கணும், என் ஏன்னா ஆபத்து எங்களை அப்படி நெருக்கிட்டு வருது, நாங்க இந்த நேரத்துல நாங்க வெயிட் பண்றதுக்கெல்லாம் எங்களால முடியாதுன்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவத்துல இருக்கிற மக்களாய் அன்றைக்கு அவர்கள் இருந்தபடியினால்தான் தண்டனைக்குள்ளானார்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரசிக்கப்படுவீர்கள். அநேக சமயத்துல அநேக ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் நம்மை காத்திருக்கும்படியாக சொல்லுகிறார். நமக்கு மனசு அறிவு எல்லாம் என்ன சொல்லும்னா டிஃப்ரெண்ட் வேஸ் நமக்கு சொல்லி அதற்காக நாம என்ன செய்யணும், ஸ்ட்ரைவ் பண்ணணும், எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னு இது தோணும். ஆனா அவர் சொல்றாரு, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதிராமல் அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். நமக்கு மைண்ட் எல்லாம் சொல்றபடி செய்ய போகிறது எப்படி இருக்குன்னா, நாங்க இங்க உட்கார்ந்து அமெரிக்கையில இருக்க முடியாது, கத்தருக்காக காத்திருக்க முடியாது. நாங்க என்ன செய்யறோம், அவசரமா ஒரு முடிவெடுத்து தப்பிக்கிறோம்னு சொல்லி குதிரைகள் மேல ஏறி ஓடி போகிறவர்களை போல போனா அவர் சொல்றாரு, அப்படியே ஓடி போவீர்கள். ஆனா உங்களை துரத்துறவங்க உங்களை காட்டிலும் வேகமா வந்து துரத்தி உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. நீங்க பாருங்க, see the contrast. If we are going to run and escape, you will be caught by your enemies. ஆனா நீங்க உட்கார்ந்து கர்த்தருக்காக காத்திருந்தீங்கன்னா, if you are going to wait upon the Lord and wait for his delivery or relief, இட் வில் பி யோர் ஸ்ட்ரென்த்ங்கிறாங்க. எவ்வளோ ஒரு டோட்டல் கான்ட்ராஸ்ட் பாருங்க. பட் தட் இஸ் ஹவ் காட் ஒர்க்ஸ், நாட் இன் த வே ஆஃப் த வேர்ல்ட். ஹி ஒர்க்ஸ் இன் அ டோட்டலி அ டிஃப்ரெண்ட் மேனர் விச் வி கெனாட் காம்ப்ரிஹெண்ட். நம்மால கிரகிக்க முடியாது. அப்படிதான் காரியங்களை அவர் செய்வார். நீங்க இப்படி ஓடி போனீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா, ஒரு மலை மேல நிறுத்தப்பட்ட கொடி போல, ஒரு பேனர் போல, ஒரு அடையாளமாக உங்களை வைப்பார் என்று சொல்லுகிறார். அதாவது ஏமாந்து போன மக்கள் இது இவ்விதமாய் வார்த்தைக்கு எதிர்த்து ஓடின மக்கள் இந்த முடிவை அடைந்தார்கள் என்று சொல்லி ஒரு அடையாளமாக உங்களை மலை மேல நிறுத்தி வைப்பார் அப்படின்னு அவர் சொல்வதை வாசிக்கிறோம்.
அநேக சமயங்களை வேதத்துல பார்க்கிறோம். கற்குவியல்களாக ஒரு சிலரை உப்புத்தூண், அஹ், லோத்தின் மனைவி, சில நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். அந்த ம், பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. அவனை ஒரு கற்குவியலா நிறுத்தி வச்சு அடையாளமாக வைத்திருந்தார்கள். எனிவே, so like this in the Bible we find a lot of places where people, even people, are made to be a sign for future generations. அவ்விதமாய் உங்களை அவர்கள் துரத்தி அடித்து உங்களை அந்த விதமாக கொண்டு வருவார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். 16, 17, 18 வசனங்கள் அதேதான் சொல்லுது. கர்த்தரை நம்புவதை பற்றி ஒரு சில வசனங்கள், ஒரு சில வார்த்தைகள். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னா, அமெரிக்கையும் பெலனும் இருக்கும், அமைதல் இருக்கும். You will have the peace. When we trust God, we don't have to strive for ourselves. நாம நம்முடைய முயற்சிகளை எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அப்படி செய்ய முடியவே முடியாது. மனுஷனுடைய ஆஹ் அறிவு என்ன சொல்லும்னா, எதையாவது செய்யணும்னு தான் சொல்லும். பட் வாட் இஸ் ட்ரஸ்டிங் காட் இஸ் ஈக்குவல் டு பீயிங் அட் ரெஸ்ட், குவயட்னஸ். உன்னுடைய காரியங்களை நீ எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ அதற்காக கடும் முயற்சி எடுக்கிறதோ ஜஸ்டிஃபை பண்றதோ அவசியமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலைமை தான் ட்ரஸ்டிங் காட். இப்ப ஒரு ஒரு சூழ்நிலையில மற்றவங்க எல்லாரும் ஒருவேளை உங்களை குற்ற கூட படுத்தலாம். ஆனா அதற்கு நம்முடைய காரியத்தை எடுத்து சொல்லணும்னு தான் நாம செஞ்சது இதனாலதான் செஞ்சேன், நான் இப்படி செய்யல அப்படின்னு நம்ம சொல்லணும்னு கூட விரும்புவோம். ஆனா அதையும் கூட சொல்லாமல் இருக்கும் கூடிய அளவுக்கு கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். அதுதான் ட்ரஸ்டிங் காட். உண்மையாவே ட்ரஸ்டிங் காட் இஸ் ரெஸ்ட். ட்ரஸ்டிங் காட் இஸ் குவயட்னஸ் when you have to speak for your own self. For your own self. நம்ம பேச வேண்டிய நேரத்துல பேசணும். மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் செய்தது தவறில்லை, அவங்க செய்தது இதுன்னு சொல்லி பேசுவது அவசியம். ஆனா நமக்கா நம்ம பேச வேண்டியது அவசியம் இல்லை. மூன்றாவது, ட்ரஸ்டிங் காட் மீன்ஸ் நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் he will see me through. என்னன்னா உருவம் நடக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்தா கூட எனக்கு ஒரு மகிழ்ச்சியான முடிவை கர்த்தர் வச்சிருப்பாருன்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ்வதுதான் ட்ரஸ்டிங் காட். சரி, 18ஆம் வசனத்துல பாக்குறோம். இவ்வளவையும் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கு. சி, 15, 16ல என்ன சொன்னாருன்னா, நீங்க காத்திருக்கணும்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நம்முடைய முரட்டாட்டமான குணங்களை தெரிந்த கர்த்தர் நீங்க வருவீங்கன்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நாம நமக்கு நம்மட விஷயத்துக்காக தான் காத்திருக்கிறோம். ஆனா we become the blessed people. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உறக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார்கள் என்று சொல்லி ஒரு அருமையான வாக்கு தத்தத்தையும் இந்த இடத்துல சொல்றாரு. ரெண்டு விஷயம், இந்த வசனத்துல ரெண்டு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். பெரிய காரியம். மனுஷர் காத்திருக்க மாட்டாங்கல்ல. நாமே நாமே எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும்
எவ்வளவு நெருங்கின உறவா இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள்ல we don't seem to be waiting for the other person. நாம நம்ம காரியத்துக்கு போயிடுறோம். இரண்டாவதா இங்க இன்னொன்னு நம்ம பார்க்கிறோம். அவர் நீதி செய்கிற தேவனா இருந்தாலும் நமக்கு அவர் காத்திருக்கிறார். அந்த மாதிரி அவருக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் பாக்கியவான். நீ வந்துட்டு காத்திருக்காட்டியும் நீ விட்டுட்டு போனாலும் நீ எதிர்த்து போனாலும் உனக்காக அவர் காத்திருக்காருங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட், நீ கர்த்தருக்கு காத்திருந்தா அது உனக்கு பலன், அது உனக்குடைய நம்பிக்கை, எல்லாம் பார்த்து முந்தின வசனங்கள்ல பார்த்தது போல அப்படி காத்திருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அது மாத்திரம் இல்ல, அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் உருக்கமாய் இறங்குறது மாத்திரம் இல்ல, மன ஃபுல் இன்வால்மெண்டோட வித் கம்பேஷன் he listens, he is merciful. அதோடு கூட அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு. வட்ட ஒரு அஷூரன்ஸ் பாருங்க. நம்ம ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் என்பதற்கு எவ்வளவு ஒரு அஷூரன்ஸ். ஆனா அதை நாம என்ன ஒரே ஒரு காரியம் செய்தவர்களா இருக்கணும்னா, அவருக்கு காத்திருக்கிற ஜனங்களாய் நாம் இருக்க. We have to undergo the experience of waiting. And when we wait, ஏன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு வேதத்துல, ஸ்பிரிச்சுவல் மிஸ்ட்ரிஸ் இருக்கு. வெயிட்டிங் வெயிட்டிங், சஃபரிங், இதெல்லாம் ஒரு இஸ் அ வே ஃபார் கிரேட் பிளெஸிங். அப்போ அந்த மாதிரி ஒரு ரகசியமான ஒரு பாதையில கர்த்தர் நம்மை நடத்தி செல்லும் போது, நாம் இணங்கி காத்திருக்கும் போது we are very blessed சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா your cry will be heard. Immediately he will give the answer, but only after waiting. அந்த வெயிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் கர்த்தர் நமக்கு அதை செய்வார் என்று சொல்லி நாம அதை பார்க்கிறோம். நம்ம இதுல அங்கங்க சில சமயங்கள்ல தவறி போயிருப்போம். ஆனாலும் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் டு டர்ன் டு ஹிம் அண்ட் ரிப்பென்ட். நம்ம இந்த மாதிரி இதுல எல்லாம் குறைவுபட்டுட்டோம்னு நம்ம சொன்னாலும், அப்படி நம்ம சொல்லுகிற காரியங்களுக்கு அவர் நமக்கு காத்திருக்கிறவராய் உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். So God is always ready to listen to the prayers of his people and provide them comfort and support in times of need. அவருடைய பிரசன்ஸ்ல we will find solace and joy. அந்த அனுபவத்துல நாம அதை அனுபவிக்கிற மக்களாய் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். 20ஆம் வசனத்துல மறுபடியும் அடுத்து இது என்ன பார்க்கிறோம்னா, உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். கொஞ்ச நாளைக்கு அவங்க விரும்பினபடியே தீர்க்க தரிசனக்காரங்க, ஞான திருஷ்டிக்காரங்க, போதகர்கள் எல்லாரும் சைலண்டா இருந்தாங்க, யாரும் பேசல. ஆனா அந்த நாட்களை குறிச்சு எழுதி வைன்னு மாத்திரம் கர்த்தர் சொல்லியிருந்தார். இப்ப என்ன சொல்றாருன்னா, இனி உங்களை அந்த மாதிரி என்ன சொல்ல மாட்டாங்க, ஒரு பிளைண்ட்னஸ்க்குள்ள விட மாட்டாங்க. வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் இதுவே வழி, இதுல நடவுங்கள் என்று சொல்லி பின்னால் இருந்து உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நீ அப்ப என்ன செய்வ அப்படின்றாரு. அதாவது ஆல் தீஸ் ஆர் ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஃபசிஸ். இப்படி நடக்கும். இப்போ அந்த சமயத்துல நீ என்ன செய்வ அப்படின்னா, உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல் எரிந்துவிட்டு
அதை சீ போ என்பாய். அந்த அளவுக்கு ஒரு அருவருப்பு உனக்கு வரும். The most unclean thing is the menstrual cloth. அது மாதிரி ஒரு அருவருப்போடு நீ அதை தூக்கி எறிவாய். எதை இதுவரைக்கும் நீ முக்கியமா கருதி இருந்த, இதுவரைக்கும் நீ உனக்கு ப்ரெஷியஸா இருந்த, இதுவரைக்கும் நீ வணங்கி கொண்டிருந்த, வர்ஷிப் பண்ணி கொண்டிருந்த அந்த விதமான காரியங்களை எல்லாவற்றையும் நீ தூக்கி எறிய முடியும். இல்லைன்னா சாதாரணமா இட் இஸ் நாட் பாசிபிள். இட் கேன் பி பாசிபிள் ஒன்லி வென் யூ ஆர் கைடட் பை த ஹோலி ஸ்பிரிட். இப்போ அதை தான் அவருங்க சொல்றாரு. நீ ஒரு வேளை உனக்கு பிரெட் ஆஃப் அட்வர்சிட்டியும் வாட்டர் ஆஃப் அஃப்ளிக்ஷனும், அதாவது தண்ணி போல பாடுகள், உணவே துக்கம், அந்த மாதிரி இருந்தா கூட என்ன சொல்றாரு, அதை எல்லாவற்றையும் மாற்றுவேன். அது அந்த போதகர்கள் உனக்கு டீச்சர்ஸ் வில் கிவ் யூ த கைடன்ஸ். இது வரைக்கும் அவர்களை வாய் பேசாம நீங்க அமர்த்தி வச்சிருந்தீங்க. ஆனா இப்போ அவர்கள் பேசுவதற்கு நீங்க அலோவ் பண்ணுவீங்க. யூ வில் ஹியர் அ வாய்ஸ் கைடிங் தெம் இன் ரைட் டிரெக்ஷன். அதோடு கூட அந்த அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, எல்லா விதமான அவங்களுடைய அருவருப்புகளும் மாறி அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். They would be sanctified. They would become holy unto the Lord. Because அந்த அந்த நாட்கள்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சில இப்போ இந்த வெளியே மேடைகளை கட்டி ஆலயங்களை கட்டி விக்கிரகங்களை வழிபடுகிறதோடு, இந்த மாதிரி இன்னைக்கு இந்த குல தெய்வம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சில ஐடல்ஸ் வச்சு வணங்குகிற பழக்கம் அன்றைக்கும் யூதர்கள் மத்தியிலும் இருந்தது. எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் ஹேட் அன் ஐடல். நமக்கு நல்லா தெரியும், ராகேல் ராகேல் அவள் நாட்டை விட்டு புறப்பட்டு வரும்போது அவ அந்த ஒட்டகத்துல அடியில ஒளிச்சு வச்சிருப்பா அவளுடைய குடும்பத்தின் சுரூபங்களை. கடைசியில அதையெல்லாம் அந்த வழியில அந்த கருவாலி மரத்துக்கு அடியில போட்டு புதைக்கிறத ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். சேம் திங் வில் ஹேப்பன் ஹியர் ஆல்சோ. அதை அதாவது இந்த ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஃபஸி, அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அந்நாட்களிலே யூதர்கள் தாங்கள் இதுவரைக்கும் முக்கியப்படுத்தி இருந்த எதுவா இருந்தாலும், அது நீட் நாட் ஓன்லி பி ஹவுஸ் ஹோல்டு காட் ஆர் காடஸஸ், இட் கேன் பி எனிதிங் விச் தே ஹவ் கன்சிடர்ட் வெரி சிக்னிஃபிகண்ட் அப்பார்ட் ஃப்ரம் காட் ஆஸ் அன் ஐடல். அது எல்லாவற்றையும் அன்கிளீன் திங் மாதிரி அதை தூக்கி வீசுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். They will begin to hate it. எது இப்போ சிகரெட் குடிக்கிறவர்களுக்கு சிகரெட் குடிக்காம இருக்கிறது எப்படி வரணும்னா, அந்த சிகரெட்டை பார்த்தா வெறுப்பு வரணும். செய்த பாவத்தை கண்டால் அது வெறுப்பு வரணும். குடிக்காம இருக்கேங்கிற ஒரு முடிவு மனுஷீகமா செய்ய முடியும். மனுஷீகமா பல ட்ரைனிங்ல கவுன்சிலிங்ல எல்லாம் செய்யறாங்க. ஆனா அதை வெறுத்து வேண்டான்னு சொல்றது இட் கேன் பி பாசிபிள் ஒன்லி பை த ஹோலி ஸ்பிரிட். இப்ப அந்த விதமாக இதை செய்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, 23ஆம் வசனத்துல நாம என்ன வாசிக்கிறோம்னா, அந்த மாதிரி நீ கர்த்தருக்காக உன்னை பரிசுத்தப்படுத்திக்கும் போது அந்த நாட்களில நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையாகவும் அந்த பலனே ஆகாரமாகவும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்தை மேயும். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடிய கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியன் வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும்
இருக்கும் என்று அவர் சொன்னார். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, this is possible only at the end times. அதாவது அந்த millennial period, அந்த டைம்ல தான் this can happen, when truly the Israelites repent and come to God. இந்த blessings எல்லாம் அப்பதான் இருக்கும். blessings of land, blessing of the harvest, and the true blessing of being faithful to God, knowing God. அது எல்லாமே will happen only at that particular time. அந்த மகாசங்காரமான நாள்னு சொல்லப்படுது இல்லையா, அது நமக்கு நல்லா தெரியும். நாம படிச்சிருக்கோம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல அந்த அர்மேகதான் யுத்தம் நடந்த போது அவர் விருந்துக்கு கர்த்தர் பறவைகளை அழைப்பார். அந்த மகா சங்காரமான நாள் அன்றைக்கு ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமாய் புறப்பட்டு செல்லும் போது கர்த்தர் by his word he would slaughter everybody and will become the victor. அந்த அந்த சூழ்நிலையில அவ்விதமாய் அவர் அந்த ஜனங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று கொடுப்பார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி அந்நாட்களிலேயே தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறார். அதன் பின்பு இருக்கக்கூடிய அந்த 1000 வருஷ அரசாட்சியில நாம பார்க்கிறோம் என்னன்னா, லைட் வில் பி இன்க்ரீஸ்ட், மூன் வில் பி லைக் சன், அண்ட் சன் வில் பி 7 times brighter than normal. இட்டர்னல் லைஃபுக்கு போகும்போது புதிய எருசலேமில் நமக்கு வெளிச்சமே தேவையில்லை, சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது. ஆனா அதுக்கு முந்தின இந்த நாட்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, 7 முறை அளவுக்கு அது வெளிச்சமா இருக்கும். நிலவே சூரியனை போல வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாரும் அவங்க இந்த ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கு அநேகர், எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது, அங்கேயும் அநேகர் ஆயத்தப்படுவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அங்கேயும் பிசாசு அவனுடைய காரியத்தை செய்வான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு அங்கேயும் தரப்படும். அதனால நிறைய பேரு யூதர்கள் அந்த சமயத்துல ரட்சிக்கப்படுவார்கள். இப்ப 27ஆம் வசனத்துல, இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாயிருக்கும், அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பச்சிக்கிற அக்கினி போல இருக்கு. இப்பதான் ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அப்ப ஆசீர்வதிக்கிற தேவன் அவர்களை தண்டிக்கவும் செய்வார். யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம கர்த்தரை அந்த நாட்களிலும் ரிஜெக்ட் பண்றவங்க இருப்பாங்க, அவர்களை என்ன செய்வாராம், இவ்விதமாய் தண்டிப்பார் என்று சொல்லி நாம பார்க்கணும். மோசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும் ஜனங்களுடைய வாயிலை போட்டு அலைக்கழிக்கிற கடைவாளத்தை போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியில பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலையாண்டைக்கு போக நாகசுரத்தோடு நடந்து வருகிற போது மகிழ்வுகிறது போல மகிழ்வீர்கள். ஒரு பிக்சரிஸ்டிக் ஒரு வியூவா அவர் சொல்றாரு. தட் இஸ் இன் ஜெனரல் there will be a great punishment, and at the same time those who have received the blessing will rejoice அப்படிங்கிறத அங்க போட்டிருக்கிறத பார்க்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ரிஜாய்ஸ் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் நார்மல் திங் unless otherwise you understand the reason for the judgment. அந்த கர்த்தருடைய நீதியை விளங்கி கொண்டால்தான் அந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் சந்தோஷப்பட முடியும். இல்லைன்னா நம்ம எல்லாருமே நியாய தீர்ப்பை பார்த்து அதனுடைய பயங்கர தீவிரத்தை பார்த்து நாம பயப்படுவோம், வருத்தப்படுவோம். ஆனா அந்த சமயத்திலையும் அவருடைய நீதியை கண்டு நாம் கலிகூற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 1 யோவான் 4:17 love has been perfected among us in this,
that we may have boldness in the day of judgment. கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு பரிபூர்ணமாகும் போதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட அந்த நியாய தீர்ப்பின் நாட்களிலும் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஏன்னா அவர் எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறாரோ அப்படித்தான் நாமும் அந்த உலகத்தை பார்க்க வேண்டும். நம்ம உலகத்தாரை நேசிக்கலாம், ஆனா உலகத்தை நேசிக்க கூடாது. அதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். உலகத்தாரை நேசிக்காம அவரை வழி நடத்த முடியாது. ஆனா உலகத்தை நேசிக்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய முடியாது? மாறிவிட கூடாது. ஸோ ரெண்டு கான்ட்ரவர்ஷியல் feelings, emotions will be displayed at the time of judgment. அதை நம்ம பார்க்கிறோம். 30ஆம் வசனத்துல கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையினாலும் இடிபெரு வெள்ளம் கல்மலையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அதாவது கர்த்தருடைய செயல்பாடுகள், அவருடைய நியாய தீர்ப்புகள், அவருடைய தண்டனைகள், அவர் மனுஷரோடு இடைப்படுகிற, உலகத்தின் காரியங்களோடு இயற்கையோடு இடைப்படுகிற விதங்கள் எல்லாவற்றையும் இந்த வசனத்துல பார்க்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்க பண்ணுவாராம். உக்கிர கோபத்துல பட்சிக்கிற அக்னி ஜுவாலையில, இடிபெரு வெள்ளம் கல்மலையில புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். அவன் தண்டாயுதம்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு வெப்பன், அதை கொண்டு மனுஷரை அடித்து நொறுக்குவான். அந்த மாதிரி அவன் நொறுக்கும் போது அப்படிப்பட்ட அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு. கர்த்தருடைய சத்தம் அவ்வளவு பயங்கரமானது. இதை குறித்து சங்கீதக்காரன் ஒரு தனி சாப்டரே எழுதியிருக்கிறார். அப்போ அந்த சத்தத்தை கேட்டு அவன் நொறுங்கி போயிடுவான். அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடம் எங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் கந்தகத்தீயை போல் அதை கொளுத்தும். கர்த்தருடைய சத்தம் நொறுக்குகிற, மரத்தை பிளக்கிற, கற்பாறையை உடைக்கிற விதமாய் கர்த்தருடைய சத்தம் இருக்கு. கர்த்தருடைய சுவாசம் கந்தகத்தீயை போல அதை கொளுத்தும் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். When God is in the judgment mode, no one can come near him unless you are saved. அவர்கள் களி கூறுவார்கள். அவர்களால களி கூற முடிகிற அளவுக்கு அவங்களுக்கு அங்க they will feel the presence. அதே presence, the other side would be destruction. பயங்கரமா இருக்கும். அப்படி இருக்கும் அது. ஸோ இங்க நம்ம வாசிக்கிறபடி கர்த்தர் இந்த ஜனங்களை காப்பாற்றியது நம்ம பார்க்கிறோம். அசீரியர்கள் இடத்திலிருந்து ஒரே ராத்திரியில 2 ராஜாக்கள்ல வாசிக்கிற விதமாய் ஜனங்களை காப்பாற்றியதை எல்லாம் நாம அறிந்திருக்கிறோம். அந்த ஒரே கர்த்தருடைய சத்தத்தினாலே அசீரியர் ஒடுங்கி போனார்கள், நடுங்கி போனார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அசீரிய ராஜா அவனுடைய சொந்த மகன்களாலேயே அவன் அவனுடைய விக்கிரகத்துக்கு பலி செலுத்தும் போது சொந்த மகன்களாலேயே வெட்டி கொல்லப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த கடைசி வசனம் தோப்பேத்துங்கிற ஒரு ஆயத்தப்படப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது இல்லையா? அந்த தோப்பேத்துங்கிறது ஜெருசலேமுக்கு சதர்ன் பார்ட்ல இன்னும் பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் எதற்கு ரொம்ப முக்கியத்துவமா இருந்தது அந்நாட்கள்லன்னா, இந்த மோளேகுங்கிற விக்கிரகத்துக்கு
குழந்தை குழந்தை பலிகள், நரபலிகள் செலுத்துகிற இடமாய் இருந்தது. அது மாத்திரம் இல்லை, இதுல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, அண்ணா காய்பா இவர்களுடைய அஹ், என்ன சொல்ற கல்லறைகளும் அங்கதான் இருக்காதாம். இதற்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதி தான் அக்கல் தேமம். அந்த பகுதியில தான் யூதாஸ் காரியோத்து தன்னை நான்று கொண்டு செத்த இடம். இந்த தோப்பேத்துங்கிறது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இந்த இடத்தை வந்து எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள் என்றால் நரகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். இந்த நாட்களிலே இது ஒரு குப்பை குழியாய் இருந்தது. எல்லா விதமான ரபிஷும் அதுல போட்டிருந்தாங்க. ஆனா காலப்போக்கிலே அந்நாட்களிலேயே இதற்கு இன்னொரு பெயரும் கொடுக்கப்பட்டது. கெஹனான்னு சொல்லும்போது அது நரகத்தை குறிக்கிறது. அந்த நரகத்தை குறிக்கிற ஒரு பகுதியாய் அந்த இடம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு அந்த இடத்துல இந்த ராஜாவுக்கு, யாருக்கு, இந்த அசீரியா ராஜாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண கர்த்தர் சென்றிருக்கிறார். அவர் நமக்காக அநேக வாசஸ்தலங்களை ரெடி பண்ணி நமக்கென்று ஒரு இதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ராஜாவுக்கும் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவர் இவருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் எங்கன்னா தோப்பேத்து. இப்ப நாம எங்க நமக்கு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதுங்கிறத நிர்ணயிக்கிறது இந்த வாழ்க்கை, நம்முடைய இந்த பூலோக வாழ்க்கை. நாம அதை குறித்து ஜாக்கிரதையா எப்பொழுதும் நினைவு கொண்டவர்களாய் இருக்க நாம அவசியப்படுவோம். ஸோ இங்க பார்க்குறோம். அதுதான் இவர் சொல்றாரு. ஒரு 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 கமெண்டேட்டர் சொல்றாரு, கிரேட் மென் இஃப் நாட் குட் ஷால் பி கிரேட்லி டார்மெண்டட். கிரேட் மென்னா ரொம்ப என்ன சொல்றது, சிறந்த சிறந்த பிரஸ்தாபமான மனிதர்கள் எல்லாரும் நல்லவர்களாக தான் பிரஸ்தாபமா இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப ஹிட்லரும் ஒரு பிரஸ்தாபமான மனிதர். ஆனா அவருடைய நற்செயல்களுக்காக அவர் வந்து பிரஸ்தாபமாகல. அவர் செய்த பயங்கரமான நாச வேலைக்காக அவர் பிரஸ்தாபமானார். அப்படி அந்த மாதிரி பிரஸ்தாபமாக பெரிய பிரஸ்தாபமான மனிதர்கள் will be easily fried in the hell because of the fatness they have on the earth அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதாவது இந்த வாழ்க்கையில வாழ்ந்த அவர்களுடைய மிக பெருமையான கொழுமையான வாழ்க்கையே, செழிப்பான வாழ்க்கை, அதாவது நல்ல அர்த்தத்துல இல்ல, தவறான வழியில பெற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கைக்கு அங்க சீக்கிரமான ஒரு முடிவு எங்க இருக்குமோ அந்த தோப்பேத்துல இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். இப்போ இந்த அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இதில் உள்ள செய்தியின் கண்டினியூவேஷனாக, அதாவது எகிப்துக்கு சென்ற மக்களுக்கு எகிப்துக்கு கொடுக்கப்படுகிற ஐயோ அந்த நியாய தீர்ப்பு இந்த 31ஆம் அதிகாரத்திலும் தொடர்கிறது. இதுல 9 வசனங்கள் தான் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். 31ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இந்த 28ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் அதிகாரத்திற்குள்ள 5 ஐயோக்கள் சொல்லப்படுகிறது. இது ஒரு ஐயோ, அதுல ஒரு ஐயோ, 3வது 4வது ஐயோ. இப்போ தெளிவா இருக்கு இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட் 30ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டி அப்படின்னு இருக்கும். பாவத்தின் மேல் பாவத்தை, முதல் பாவம் என்ன, அந்த ஃபர்ஸ்ட் பகுதி. ரெண்டாவது பாவம் என்ன, அந்த செகண்ட் பகுதி. கர்த்தரை வேண்டான்னு சொல்றது ஒன்று. அடுத்தது வேறொன்றை நம்புகிறது. கர்த்தருக்கான இடத்தை வேற ஒன்றுக்கு கொடுக்கிறது. அது இந்த 2 பாவங்களும் இவர்கள் செய்தார்கள், அவர்களுக்கு ஐயோ.
So the two sins of Israel, sin of not looking to the Holy One and the sin of trusting chariots or the horsemen, அதுதான் அவர்களுடைய பிரச்சனை. சங்கீதம் 20:7 சொல்லப்படி அந்த ஒரு இருதயம் அந்த மக்களுக்கு இருந்திருந்தா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சங்கீதம் 20:7 என்ன சொல்லுது? சிலர் ரதங்களை சிலர் குதிரைகளை நம்புவார்கள், ஆனா நாங்களும் கர்த்தருடைய நாமத்தை நம்புவோம். ஸோ அந்த ஒரு இருதயம் இந்த மக்களுக்கு இருந்திருந்தா இவர்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கையே எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம இங்க விளையாடும் போது சின்ன வயசுல சொல்லுவோம், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு. ஆக்சுவலா இங்க அந்த கமெண்டேட்டர் சொல்றாரு, ஒரு கால் வந்து கற்பாறை மேல, ராக் மேல, நல்ல இடம். ஆனா அடுத்த கால் எங்க இருக்குன்னா குவிக் சாண்டில். நீங்க எவ்வளவுதான் ராக் மேல ஒரு காலை வச்சிருந்தா கூட இந்த குவிக் சாண்டில் ஒரு காலை வச்சதுனால நீ உள்ளதா இழுத்து கொள்ளப்படுவாய். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம 2 காலையும் உறுதியாய் கர்த்தர் மேல வைக்க உறுதியாய் இருக்கணும். We must abide in the Lord. அவரில் நிலைத்திருப்போமானால் நமக்கு ஆசீர்வாதம். அங்க ஒரு காலம் இங்க ஒரு காலம் வச்சோம்னா இதுதான் இழுத்துரும்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்ததா, அவரும் ஞானம் உள்ளவர், அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழுந்து போவார்கள். கர்த்தர் ஞானம் உள்ளவர். கர்த்தரை பற்றி அவர் ஆட்ரிபியூட்ஸ் மாத்திரம் நம்ம யோசிச்சு உட்கார்ந்தோம்னா நமக்கு ஒரு பக்கம், ஒரு 2 பக்கம், 3 பக்கம் போய்கிட்டே இருக்கும். அவருடைய விஸ்டத்தை நம்மால விளங்கிக் கொள்ளவே முடியாது. அவர் எப்படி செய்யறாருன்னா, அவங்க வீட்டுக்கு, அந்த செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். ஜட்ஜ்மெண்ட் will be very specific. இப்பெல்லாம் மிசைல்ஸ் பாயிண்ட் டு த பாயிண்ட், அந்த பர்டிகுலர் ரூமு அந்த பர்டிகுலர் பர்சனை மாத்திரமே டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி எல்லாம் மிசைல் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. கர்த்தர் அன்னைக்கே அவருடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படி இருக்கும்னு சொல்லி அவர் சொல்றார். அப்புறம் தெளிவா சொல்றாரு, அது மனுஷன் தானே, மாம்சம் தானே, இதுக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி, அதனால சகாயம் செய்கிறவனும் சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார். தெளிவான ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப கிளியரா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பர்களின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியின் மேலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். இது இவ்வளவு தூரம் அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொன்ன பிறகு சியோன் மலைன்னு சொல்லும்போது எருசலேமை தான் குறிக்குது. அந்த எருசலேமை காக்கிறதற்கு எப்படி ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறது போல ஒரு சிங்கமும் பாலசிங்கமும், அவங்க அது இறை பிடித்திருக்கும் போது பக்கத்துல யாராவது வந்துட்டா அதோடைய கர்ஜனையை நம்ம பொதுவாகவே அதோடைய கர்ஜனை அப்படியே அதிரும். அந்த மாதிரி அவர்கள் கர்த்தர் தன் ஜனங்களை காப்பதில் அவர் தீவிரமாய் இருப்பார் என்று சொல்லி அந்த 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து அதை விடுவிப்பார். முன்னால ஃபர்ஸ்ட் வசனம் it talks about the valor, the strength and the fierceness of
the protection of the Lord. Second part வந்து it is more loving, understanding, compassionate, comforting protection of the Lord. ரெண்டு விதமாகவும் கர்த்தர் நம்மை ப்ரொடெக்ட் பண்றாரு. அந்த ஜனங்களுக்கு அவர் வாக்கு பண்ணின ப்ரொடெக்ஷன் எப்படின்னா இரண்டு விதம். ஒன்று பயங்கரமான ஒரு விதத்துல பராக்கிரமத்தோடு செய்கிற ஒரு ப்ரொடெக்ஷன். அடுத்தது அன்போடு அவர்களை ஆதரவாய் காத்து கொள்ளுகிற ஒரு ப்ரொடெக்ஷன். த ஃபெரோசிட்டி ஆஃப் அ லயன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு ஃபெரோசியஸா இருக்கும், எப்படி பயங்கரமான ஒரு சத்தம் வரும், எவ்வளவு தீவிரமாய் அந்த விரையை பாதுகாக்கும்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு பாதுகாப்பை கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு சியோன் மலையில தருவார் என்று சொல்லுகிறார். அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பறந்து காக்கிற பட்சியை போல ஒரு ஒரு தாய் பறவை அப்படி தன்னுடைய குஞ்சுகள் அங்க கஷ்டப்படுது, குஞ்சுகளுக்கு பாதிப்பு வருதுன்னு சொன்ன உடனே அது எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் நம்ம பல சமயங்கள்ல பார்த்திருப்போம், ஒரு சத்தத்தோட வரும், ஒரு அலறலோடு வரும், வந்து அந்த குஞ்சுகளை அதை அன்போடு அணைத்து பாதுகாப்பதில் அது தீவிரமாக இருக்கும். ரெண்டு சட்டைகளையும் விரித்து அதில் அப்படியே அந்த குஞ்சுகளை பாதுகாக்கிற ஒரு அன்பை பார்ப்போம். அங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு வல்லமை, ஒரு பயங்கரத்தை பார்க்கிறோம். இங்க ஒரு ஆதரவை பார்க்கிறோம். இரண்டு விதமாக கர்த்தர் நம்மையும் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படி இருப்பேன்னு அவங்களுக்கு சொன்னது இன்றைக்கும் நமக்கும் அது அவர் செய்து கொண்டிருப்பதை நாமே உணர்ந்திருக்கிறோம், உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ 6ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். எதையாவது முற்றிலும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. சொன்ன வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்க கர்த்தரை முற்றிலும் விட்டு விலகிட்டீங்க, நீங்க திரும்ப அவர்கிட்ட வாங்க. கொஞ்சம் இல்ல, முழுசா போயிட்டீங்க, அவரை விட்டு நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க. கம் பேக். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். அப்பொழுது அதை நான் சொன்னேன், ஹவுஸ் ஹோல்டு ஐடல்ஸும் இருக்கு. அப்புறம் சின்ன சின்னதா அவங்கவுங்க வீட்டுல குட்டி குட்டியா அப்படியெல்லாம் வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ கார்த்திகை சீசன்ல இந்த விளக்குகள்லாம் நிறைய அவங்க அதுல பொண்ணுல வெள்ளியில இப்படியெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாவற்றையும் நீங்களே வெறுத்து விடுவீர்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான், அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். இது நடந்தது அவனுடைய அரண்மனையிலேயே நடந்த முடிவு. அவனுடைய சொந்த மகன்கள் அவனை வெட்டி தள்ளிடுவார்கள். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம். அவனுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சியோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். சியோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். So God is great. அவருடைய judgments are very specific and true. அதே சமயத்துல God expects us to repent and come to him. And when we come to him, விட்டால், அதாவது பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டா அவனுக்கு இரக்கம் கிடைக்கும். So we have to put away whatever was causing us to sin. The Assyria shall fall by a sword, not of man. அந்த sword என்னது? Two-edged sword, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது கர்த்தருடைய வார்த்தை. அப்படிதான் அவனுடைய முடிவு. இந்த உலகத்தின் அதிபதியின் முடிவும் அப்படித்தான் இருக்கும். அந்த அவரை எதிர்த்து நிற்கிற எல்லா ராஜாக்களின் முடிவுகளும் அவ்விதமாய்தான் இருக்கும். ஏதோ பட்டயத்தினால அவங்க சாகல, நம்ம
இதுக்கு ஒரு முன் சுவையாக நம்ம அங்க பார்க்கிறோம். 1,85,000 பேர் ஒரு தூதனால அவங்க செத்தாங்க. அதுல கத்திக்கோ வாளுக்கோ போருக்கோ எந்த வேலையும் இல்லை. சோ அந்த விதமாய் கர்த்தர் இதையெல்லாம் பார்த்தும் கூட ஜனங்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்கு they are so hesitant. That is the stronghold of Satan in our minds. நம்ம கொஞ்சம் இமோஷன்ல நம்ம நம்ம ஹார்ட்ல யோசிக்கிற அந்த காரியங்கள்ல உணர்வுகள்ல நாம கொஞ்சம் அப்படி நல்லதா சிந்திக்க ஆரம்பிப்போம். ஆனா அறிவு மைண்ட், பிகாஸ் இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சேட்டன், will prevent it. So total consecration, total submission, total surrender only can help. அப்பதான் அதுக்கு தான் ஒரு சிம்பாலிக்கா என்ன செய்யணும்னா தூக்கி எறியணும், தூக்கி வீசணும். கேம்ப்ஸ்ல எல்லாம் நாம பாக்குறோம்ல, பேப்பர்ல அவங்க இதெல்லாம் எழுதி கொண்டு வந்து இந்த சிலுவையில அறைங்கன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் எனி ரிச்சுவல். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப், இப்போ ஒரு ப்ராக்டிக்கலா சொல்றது, நம்ம வார்த்தையால சொல்லும், நாமளே வார்த்தையால சொல்லி சில சமயம் எல்லாம் நாமளே இல்லை இல்லை நான் இப்படி யோசிக்க மாட்டேன், அநேக சமயம் நான் அப்படி செஞ்சிருக்கேன், நான் இன்னும் செய்யறேன். அதாவது எனக்கு சில சில யோசனைகள் சில 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 எண்ணங்கள்லாம் வரும்போது ரியாக்ட் பண்ணணுங்கிற எண்ணெல்லாம் வர்றப்போ நானா சொல்லிக்குவேன், சத்தமாவே சொல்லிக்குவேன், இல்லை ஆண்டவரோட பிள்ளை நான் இப்படி செய்யக்கூடாது, கர்த்தர் என்னை இப்படி எதிர்பார்க்கிறாரு, என்டியூரன்ஸ் இதை சகிக்கணுங்கிறாரு, இதை சகிச்சுக்கணும் அப்படின்னு நானே சொல்லும் போது இட் ஹெல்ப்ஸ். இட் ரியலி ஹெல்ப்ஸ். நம்ம மனசுல யோசிச்சு செய்யறத விட அதை வாயில சொல்றப்போ அது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி நாம அழைக்கப்படுகிறோம். ஸோ காட் வாஸ் மோர் தேன் ஏபிள் டு ப்ரொடெக்ட் ஜூடா அண்ட் ஜெருசலம், அண்ட் இன் த சேம் வே ஹி வுட் ஆல்சோ protect us. இந்த அதிகாரத்துல அவருடைய நியாய தீர்ப்பு, அதனுடைய நிச்சயம், அவருடைய பாதுகாப்பு, அதனுடைய உறுதி, அந்த மெத்தடு, ரெண்டு விதத்துல அவர் நம்ம பாதுகாக்கிறாரு. பட்சிய போல ஆதரவா, அதே சமயத்துல சிங்கத்தை போல பலாத்காரமா பயங்கரமா அவரால் நம்மை காப்பாற்ற முடியும் என்பதை நாம் வாசிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த அதிகாரத்து முழுவதிலுமே நம்ம பார்த்தோம், கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான வேளையிலும் நாங்க தியானித்தபடி சுவாமி, நீர் மாறாத அன்புள்ள ஆண்டவராய் இருக்கிறீர் சுவாமி. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். You are a God who provides. You are a God who protects us. அதுவும் என்ன அவ்வளவு அருமையா ப்ரொடெக்ட் பண்றீர்ன்றத நாங்க பார்க்கிறோம். ஆம் சுவாமி, you are a God who gives us the guidance. நீர் ஞானம் உள்ளவர் என்பதை நாங்க வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் அறிந்து உணர்ந்து எங்களுக்காக எல்லாம் செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் சுவாமி. அப்ப நாங்க உண்மை நம்புவதை விட்டு ஆண்டவரே, எந்த நொடி பொழுதிலும், எந்த நெருக்கத்திலும், இடுக்கத்திலும், எந்த அவசரத்திலும், ஏன்னா காலங்கள் பயங்கரமா மாறிக்கிட்டு இருக்கு சுவாமி. We are entering into a different phase of life where we may be forced to do so many things. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே, நாங்க உண்மையிலே உறுதியாயிருந்து உமக்கு சாட்சிகளாய் இருக்க எங்களுக்கு கிருபத்தார். அப்படி நாங்க இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர், எப்படி காக்கிற தேவனா இருக்கிறீர், எவ்வளவு பாக்கியத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இதையெல்லாம் இந்த தீர்க்கன் மூலமாக எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக, 1000 வருஷம் 3000 வருஷங்களுக்கு முன்பாக இதை சொல்லி வைத்திருக்கிறீர் சுவாமி. அதை இன்றைக்கும் நாங்க வாசிக்க, இன்றைக்கும் அதை பற்றி தியானிக்க, உம்மை பற்றி அறிந்து கொள்ள கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட மக்களையும் அழைத்து பாருங்க சுவாமி. கிருபையாய் வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமென்.
தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ அனி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.